இது குறித்து எம் செய்தியாளர் ஜெஃபர்சனிடம் கேட்கலாம். ஜெஃபர்சன், இப்ப இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த வாக்குச்சாவடியில் பழுதாகி இருக்கிறது, இல்ல எத்தனை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அது மாதிரி பழுதாகி இருக்கு? வணக்கம் பார்த்திபன். கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1562 வாக்குச்சாவடிகளை கொண்ட இந்த நாடாளுமன்ற தொகுதியில வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கே தொடங்கி நடைபெற்று வந்தது. எதிர்பாராதமா இந்த சுசீந்திரம் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி, அதாவது எஸ்எம் மேல்நிலை பள்ளியில பூத் நம்பர் 124, அதுல ஒரு காலை முதல்ல வாக்குகள் அளித்து வந்தாங்க. 7 மணில இருந்து ஆரம்பிச்சு அப்போ அந்த வாக்கு இயந்திரம் நல்லதா இருந்ததா சொல்றாங்க. தொடர்ந்து வாக்களிக்கும் போது வாக்குகள் பதிவாகல அப்படின்னு சொல்லிட்டு புகார் எழுந்து எடுத்து அதிகாரிகள் அதை சோதனையிட்டதுல அது பழுதாக இருக்கிறதா தகவல் தெரிஞ்சிச்சு. உடனடியா அதிகாரிகள் அதை சரி செய்யும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது அதை போன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்துள்ள கோட்டார் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியிலே தற்போது மின்னணு இயந்திரம் கோளாறு ஏற்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதை போன்று இதை சரி செய்யும் பணியில அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. தற்போது 100% வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால வாக்களிக்க காலை முதலே நீண்ட வரிசையில பொதுமக்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. தற்போது இன்னும் அந்த இயந்திரம் கோளாறு சரி செய்யப்படவில்லை என்பதுதான் தகவலா இருக்கிறது. இன்னும் அதிவேகமா அதை சரி செய்யணும். சரி செய்தால் மட்டும்தான் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தனது ஜனநாயக கடமை நிறைவேற்ற முடியும் என்று தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. பார்த்திபன், ஜெஃபர்சன், இப்ப நீங்க 2 வாக்குச்சாவடிகள்ல இந்த இயந்திரங்கள் பழுதாகி இருக்குது, அதனால் தாமதமாகுது அப்படின்னு சொன்னீங்க. கன்னியாகுமரியில் மற்ற வாக்குச்சாவடிகளில் எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்கு? மக்கள் எவ்வளவு ஆர்வமா வாக்களிக்கிறாங்க? காலையிலேயே ஆர்வமா வர ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்ல மெதுவாக போய் வாக்களிச்சுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் வாக்குப்பதிவு மந்தமா இருக்கா? கன்னியாகுமரி பகுதியில் வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கு? பார்த்திபன், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 14,62,442 வாக்காளர்கள் இருக்காங்க மொத்தத்துல. இந்த வாக்காளர்கள் காலை 7 மணி முதலே நம்ம பார்த்த கன்னியாகுமரி முழுவதிலும் 7 மணிக்கே உற்சாகமா மக்கள் வாக்களிச்சுட்டு வரதான் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து அது போன்று முக்கிய வேட்பாளர்கள், அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் காலை 9 மணி அளவில் தனது வாக்கு நாகர்கோவில பதிவு செய்ய இருக்கிறதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போன்று கூடங்குளம் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் நாகர்கோவில தனது வாக்கை பதிவு செய்து விட்டார். இதே போன்று முக்கிய தலைவர்கள் தனது வாக்குகளை பதிவு செய்து வராங்க. தற்போது கடைசி தகவலின்படி உற்சாகமாக மக்கள் வாக்கு அளித்து வருகிறாங்க என்பதுதான் தெரியுது. இதை போன்று பார்க்கும்போது வாக்கு சதவீதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகரிக்கும் என்பதுதான் நாம எதிர்பார்க்கிறோம். பார்த்திபன், ஜெஃபர்சன், தொடர்ந்து தொடர்பில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த ரங்கராஜன் கேட்கிறோம். இந்த